சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கம் அநாதி என்றோ. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. சபையாவும் சரீரம் சேர்ந்திடவே இவாய் அளித்திர போஸ்தலரே. சபையாவும் சரீரம் சேர்ந்திடவே இவாய் அளித்திர போஸ்தலரே. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வரும் காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சோதரராய். வரும் காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சோதரராய். உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாத நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், நன்றியுடன் துதிப்பேன். നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, നിൻ മനസ്സലിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, നിൻ മനസ്സലിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. എന്നാശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിയിൽ നീ മാത്രമേ. എന്നാശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിയിൽ നീ മാത്രമേ.
പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. പാപത്തിനാഴത്തിൽ ഞാൻ വലഞ്ഞപ്പോൾ ദൈവവഴികളെ അറിയാതലഞ്ഞപ്പോൾ. പാപത്തിനാഴത്തിൽ ഞാൻ വലഞ്ഞപ്പോൾ ദൈവവഴികളെ അറിയാതലഞ്ഞപ്പോൾ. നിൻ സ്നേഹമെന്നെയും തേടി വന്നു രക്ഷാദാനമെനിക്കേകിയതായി. ദേവ നിൻ സ്നേഹമെന്നെയും തേടി വന്നു രക്ഷാദാനമെനിക്കേകിയതായി. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. അറിയായ്മയുടെ കാലങ്ങളായി മണ്ണിലനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. അറിയായ്മയുടെ കാലങ്ങളായി മണ്ണിലനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്നിഷ്ടം നിറവേറട്ടെ. ഇനി നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്നിഷ്ടം നിറവേറട്ടെ. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. എന്നിലെ വിധഭാരങ്ങളും എന്നിൽ മുറുകെ ചേർന്നിടും ദോഷങ്ങളും. എന്നിലെ വിധഭാരങ്ങളും എന്നിൽ മുറുകെ ചേർന്നിടും ദോഷങ്ങളും. നീക്കുകൻ പ്രിയനെ നിന്നാത്മശക്തിയാൽ എന്നോട്ടം ഞാൻ ഓടിടുവാൻ. മുറ്റും നീക്കുകൻ പ്രിയനെ നിന്നാത്മശക്തിയാൽ എന്നോട്ടം ഞാൻ ഓടിടുവാൻ. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ. പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ടുവരുന്നു ഞാൻ. സമ്പൂർണമായി എന്നെ സമ്പൂർണമായി നിൻഹിതം ചെയ്യുവാൻ ഞാൻ സമർപ്പിക്കുന്നേ.
சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. வனாந்தரத்தில் என் வழியாய் வந்தீர், வான் திறந்து ஆசி நல்கினீரே. வனாந்தரத்தில் என் வழியாய் வந்தீர், வான் திறந்து ஆசி நல்கினீரே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்வே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்வே. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து கிருபையாய் காத்தீரன்றோ. தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து கிருபையாய் காத்தீரன்றோ. கண்மலையாவும் மறைந்து வன்சேலை என்றும் கூறுவே. கண்மலையாவும் மறைந்து வன்சேலை என்றும் கூறுவே. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. அக்கினி சோதனை வந்த வேளை, ஸ்நேகத்தின் தழல் என்னில் எரிய செய்தி. அக்கினி சோதனை வந்த வேளை, ஸ்நேகத்தின் தழல் என்னில் எரிய செய்தி. ரோகத்தால் வாடிய வேளையில் வார்த்தையால் சுகமடைந்தீரே. ரோகத்தால் வாடிய வேளையில் வார்த்தையால் சுகமடைந்தீரே. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. பரிசுத்தாவியால் நிறைத்தென்னையே, பரிசுத்த ஆலயமாக்கினீரே. பரிசுத்தாவியால் நிறைத்தென்னையே, பரிசுத்த ஆலயமாக்கினீரே. பரிசுத்தர் உம்மை
குற்றம் குறையாவும் போக்கிடுவி முற்றும் என்னை மாற்றும் சாயலா குற்றம் குறையாவும் போக்கிடுவி முற்றும் என்னை மாற்றும் சாயலா விண்ணில் நீ வெளிப்படும் வேளையில் முகமுகமாய் உம்மை காணுவே விண்ணில் நீ வெளிப்படும் வேளையில் முகமுகமாய் உம்மை காணுவே சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே என் சொந்தம் நீதான் அல்லவோ சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே என் சொந்தம் நீதான் அல்லவோ உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில் நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவேன் உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவினில் நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவேன். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. Hebrew 12, read the last word. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. For our God is consuming fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் வேத வசனத்திலிருந்து சில சத்தியங்களை கிருபையினால் தியானிக்க போகிறோம். By the grace from the word of God we are going to meditate certain things. இங்கே பின்னால் ஒரு சின்ன சார்ட் இருக்குது. Behind us a small chart. இது சும்மா உங்களுடைய விளக்கத்துக்காக இப்பொழுது இருக்கிறதான சோதோம் குமரவனுடைய இப்ப இருக்கிறதான பிரசன்ட் சோதோமனுடைய சில காட்சிகள். These are the vision of the chart of the present Sodom and Gomorrah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சோதோம் கொமோராவின் மேல் வந்த தேவனுடைய உக்கிரமான நியாய தீர்ப்பு. And the fierce anger of God that came upon the Sodom and Gomorrah. இந்த தலைப்பின் அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். On this topic we are going to meditate certain truth. அதற்கு பிறகு After that சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட லோத்தை குறித்ததான சில காரியங்களை கிருபையினால் தியானிக்க போகிறோம். By the grace we are going to study certain things about the Lord who brought out of the Sodom and Gomorrah. இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கிருபையாய் தருவாராக. May God the Holy Spirit with the grace he may give the light eyes of the understanding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இந்த கடைசி நாட்களில் நாம் அறிய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. In the last days certain things we must know in our life. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். Our God is a loving God. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். Our God is a merciful God. நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ளவர். Our God is a tender mercy. நம்முடைய தேவன் பரிதபிக்கிறவர். Our God is a one pitieth for us. அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. At the same time let us not forget our God is a consuming fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தேவனுடைய சகல தன்மைகளையும் நாம் அறிந்தால்தான் நம்முடைய ஜீவியத்தை அதிக தேவ பயத்தோடு நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தில் நாம் வளர முடியும். When we know all the things of the God, then only we can grow in the knowledge of God and we grow with all the fear and holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified. தேவன் நீதியை செலுத்துகிறவர். God's the one paying all the righteousness. தேவன் ஆக்கினைக்குட்படுத்துகிறவர். God's the one bringing them into the தேவன் judgment. எரிச்சலுள்ளவர். God's the God of the anger. தேவன் நியாய தீர்ப்பு செலுத்துகிறவர். God's the one paying all the judgment. என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to know and all those things. நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மண் பாண்டங்கள் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் போக வேண்டும் என்பதை ஒரு தெளிவான ஒரு உணர்வு நமக்கு எப்பொழுதும் அவசியம். Always we need a clear understanding that it's a earthly vessel and we have to depart from this body one day. எந்த நாளிலும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு இந்த சரீரத்தை விட்டு நாம் போகத்தான் வேண்டும். One day we must go out of this body by any way. எப்பொழுது நமக்கு அந்த ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். Always we should have such a light. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நான் போக வேண்டும். One day we have to separate from this body and go to இன்றைக்காக இருக்கலாம், might be at today, அல்லது நாளைக்காக இருக்கலாம், might be tomorrow, அல்லது அடுத்த வாரமாக இருக்கலாம், might be at next week. ஆனால் இந்த பூமியை விட்டு நாம் போகும்போது when you all leave the earth and go, நம்முடைய முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பா இருக்க கூடாது.
Our end should not be the judgment of God. அதுதான் முக்கியம். That's an important thing. முடிவு முக்கியம் அல்ல. The end is not important. உலகத்துல மனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள் 6லும் சாவு வரும் 60லும் சாவு வரும். In the worldly person say there's a death or 6 or in the 60. மரணம் நமக்கு காரியம் இல்லை. Death is no matter for us. எந்த விதத்தில் நாம் மரிக்கிறோம் முடிவை சந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியம். The important thing, what way we are dying, what way we are meeting the death is a very essential. நம்முடைய முடிவு சாபமாக இருக்க கூடாது. Our end should not be a curse end. நம்முடைய முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்க கூடாது. Our end should not be the judgment of God. அந்த எசபேலை குறித்து யெகூ சொல்லுகிறான், அவள் ஒரு ராஜாவுடைய மனைவி. யெகூ சொல்லுகிறான், சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கள். யெகூ say about a Jezebel, and she is a cursed woman and she is a daughter of the king, and carry and go and bury her. ராஜாவுடைய மனைவியாகிய யெசபேலை குறித்து யெகூ சொல்லுகிறான், அந்த சபிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கள். The யெகூ say about the wife of the king, and go and bury the cursed woman. அவள் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ. And she is a cursed woman. அவள் தன் வஸ்திரத்தை அலங்காரப்படுத்தினாள். And she had dishonored her dress. தன் கண்களுக்கு மையிட்டாள். She applied the oil unto the eyes. தன்னுடைய கவர்ச்சியினால் யெகூவை கவர்ந்து கொள்ளலாம் என்று அவர் கவர்ச்சி உடை அணிகிறாள். By the attraction she want to attract the யெகூ, she putting out all the attractive dress. யெகூ சொல்லுகிறான், என்னுடைய பட்சத்தில் யார், அவளை கீழே தள்ளுங்கள். யெகூ say, who on my side, make her to push her down. அவளை மேலிருந்து கீழே தள்ளினார்கள். They push her down from that அவள் top. மேலிருந்து கீழ் விழுந்து பரிதாபமாக செத்தாள். From the top she fell and she had died in a pathetic யெகூ way. சொல்லுகிறான், அந்த சபிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கள். யெகூ say, go and bury the cursed woman. நம்முடைய முடிவு ஒரு சாபகமாக இருக்க கூடாது. Our end should not be a cursed end. நம்முடைய முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்க கூடாது. Our end should not be the judgment of God. துக்கமான காரியம், அநேகர் இந்த பூமி விட்டு கடக்கும் போது தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டவர்களாக இந்த பூமி விட்டு போகிறார்கள். Very sorrowful thing, when you live and go to out of the world, they are go with the judgment of God. இந்த லோத்தினுடைய முடிவு கூட ஒரு சபிக்கப்பட்ட முடிவு. Even the end of the Lord is a cursed end. இவன் ஒரு நீதிமானுக்கு பின் வந்தவன். He is the one followed the righteous man. இங்க படத்துல பாக்குற அந்த லோத்து, அவனுடைய 2 பிள்ளைகள் பின்னாலே அவருடைய மனைவி உப்புத்தூணாய் நிற்கிறாள். See the Lot and the 2 daughters and their wife son as a pillar of salt. இன்றைக்கும் இந்த காட்சி இருக்கிறது. Today the vision are in the world. நம்முடைய சபையினுடைய பாஸ்டர் ஃப்ரெடி சீஃப் பாஸ்டர் இருந்தபோது போய் அதை பார்த்து சரண்டி பார்த்து உப்பு இருக்கான்னு நக்கி பார்த்தாராம். Pastor Freddy was the chief of the present event and licked and tasted the pillar. ஆதாம் முதல் இந்த பூமியில இன்றைக்கு வரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதன் வரைக்கும் பூமியிலே மரித்து அடக்கம் பண்ணப்படாமல் நிற்கிற ஒரே ஒரு ஆள் இந்த லோத்தின் மனைவி. Ever from the birth of Adam till now, all the among all the birth, one is not buried. That called the pillar of salt. மரித்து விட்டால் இன்னும் அடக்கம் பண்ணப்படவில்லை. She was dead till she is not buried. எனவேதான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். Therefore in the gospel of the Lord come across and say, remember the Lord's wife. நாம் வெறும் ஆசீர்வாதத்துக்கான காரியங்களை மாத்திரம் பேசுகிறோம், அதை குறித்து அறிகிறோம். ஆனால் தேவனால் எச்சரிக்கப்பட்ட நியாயம் தீர்க்கப்பட்ட சபிக்கப்பட்ட காரியங்களை அறியாமல் போகிறோம். And we are not aware of all the judgment of God, all the warning of God, all the curse of God, though we know all the blessing we receive from the Lord. பெந்தேகோஸ்தே வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனை அனுபவிக்காமல் சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். When you say the Pentecost, they are not enjoying all the blessed life, they are enjoying all the cursed life. இவள் மரித்தும் இன்னும் அடக்கம் பண்ணப்படாமல் நின்று கொண்டிருக்கிறாள். Though she are dead, yet she is not buried. பின்னோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாள். She is looking back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லோத்தும் அவனுடைய 2 பிள்ளைகளுடைய நிலவரங்களை பாருங்கள். See the condition of the Lot and the 2 children. இதெல்லாம் நாம் பின்னால நாம் தியானிக்க போகிறோம். You are going to meditate in the following days. அவனுடைய முடிவு ஒரு சபிக்கப்பட்ட முடிவு. And the end of him is a cursed end. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. But Abraham is not so. ஆபிரகாமுடைய முடிவு ஆசீர்வதிக்கப்பட்ட முடிவு.
முடிவு. End of Abraham was a blessed அவனுடைய end. மனைவியாகிய சாராள் ஆசீர்வதிக்கப்பட்ட முடிவு. And the wife that Sarah is a blessed end to அவனுடைய her. பிள்ளையாகிய ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். And the son Isaac is a blessed one. ஆனால் அவனோடு புறப்பட்டு வந்ததான அவனுடைய சகோதரனுடைய மகனுடைய முடிவை பாருங்கள், பரிதாபம். All when you see all the brothers as a son, and the end was so pathetic. இந்த லோத்தினுடைய இரண்டு பிள்ளைகளும் சபிக்கப்பட்ட சந்ததியை பெற்றெடுத்தார்கள். All the two daughters of the Lord, they begotten all the cursed generation. இவர்களுடைய தலைமுறை 10 தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய சபைக்குள் உள்ளே வரக்கூடாது. All the generation of the 10, they cannot come unto the presence of God. நாம் சிலர் தவறு செய்து விட்டால் அவர்களுக்கு சிக்ஷை கொடுக்கிறோம். When we commit a mistake, we are given a punishment. உங்களுக்கு 6 மாசம் ராபோஜனம் கிடையாது. 6 months you have no communion. 6 மாசம் நீங்க தசமாம் கொடுக்க கூடாது. 6 months you not pay the offering. சிக்ஷை கொடுக்கிறோம். We are given a ஆனா இந்த punishment. லோத்துக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு சிக்ஷை அல்ல, தேவன் சபிக்கிறார். 10 தலைமுறை வரைக்கும் தேவனுடைய சபைக்குள்ளே அவங்க வரக்கூடாது. On the children of the Lord are not given a punishment, but you are given the chastisement. லோத்தும் பரிதாபமான முடிவு, அவனுடைய மனைவியும் பரிதாபமுடைய, அவனுடைய பிள்ளைகளும் பரிதாபமான முடிவு. All the Lord and the wife, all the children, they have that pathetic end. தகப்பன்மார்களே, உங்களுடைய பிழை நிமித்தமாக, உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளையும் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றி விடாதீர்கள். All the fathers are by your mistake, by your sin, not make your generation as a cursed generation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. லோத்துடைய இரண்டு பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியாத ஒரு அருவருப்பாக இருக்கிறது. These are abominable in the word of God. When you come across all the things that are committed by the children of the Lord. ஒரு தேவனுடைய மனுஷனோடு புறப்பட்டு வந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முடிவு எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். See what the pathetic and the end of the child of God when you are proceed with that man of God. துக்கத்தோடு சொல்லுகிறோம், அநேகருடைய முடிவு சபிக்கப்பட்ட முடிவு. We are saying with all the sorrow, end of the many of the curse end. அநேகருடைய முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பு. Many end of the judgment of God. தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்பதை இந்த கடைசி காலத்தில் மறந்து போகாதீர்கள். The final day, don't forget the Lord is a consuming fire. சில பலவீனங்கள் வரலாம், You may have the certain weakness. சில குறைவுகள் வரலாம், You may have the certain lack. ஆனால் அதற்காக கண்ணீர் விட்டு கதறுங்கள். What are your tears and cry? பாவத்தோடு விளையாடாதிருங்கள். Don't play with sin. பாவத்தோடு விளையாடாதிருங்கள். Don't play with தேவன் sin. ஒருபோது பாவத்தை கஞ்சியாடையாய் விடுகிறவர் இல்லை. God never brings the sin of the man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. முதல் மனிதனாகிய ஆதாம் பாவத்தில் விழுந்தான். First man Adam, you fell into sin. அடுத்து அவருடைய சந்ததி எல்லாமே பாவத்துக்குள் போய்விட்டார்கள். Let all the generation they all went after the sin. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காலாகாலங்களில் ஆபிரகாம், தாவீது, மோசே, தானியேல் போன்ற தேவனுடைய மனிதர்கள் எழும்பினார்கள். In the Old Testament, all the saints like Abraham, like David and Daniel, they arose. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed the word of God. ஆசீர்வதிக்கப்பட்ட முடிவை கண்டடைந்தார்கள். They found all the blessed end. ரெண்டு விதமான முடிவு இருக்கிறது. There are two kind of end. ஒன்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற முடிவு. The end for each and every person. இரண்டாவதாக முழு உலகத்துக்கும் இருக்கிற முடிவு. Second, the end for the entire world. இந்த இரண்டு முடிவிலையும் The both end. முதலாவது நாம் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. For each and every man he has a separate end. கர்த்தருடைய வருகை தாமதித்தால், The coming of the Lord is tarry. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், The coming of the Lord is tarry. நம்மில் ஒருவருக்கு பின் ஒருவராக இந்த பூமியை விட்டு நாம் போவோம். One by one we all leave from the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மறுபடியும் சொல்லுகிறேன், Let me say again. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் Coming of the Lord is tarry. நம்மில் அநேகர் Most of us ஒருவர் பின் ஒருவராக இந்த பூமியை விட்டு நாம் போய்க்கொண்டே இருப்போம். go one by one from the world. ஆனால் போகும்போது இந்த பூமியிலிருந்து ஒன்றையும் நீங்கள் எடுத்து செல்ல முடியாது. While you are going in the world, you can't carry nothing. லோத்து சோதோமில் மிகவும் ஆவலாய் போய் குடியேறினான். And the Lord inhabited in the Sodom. வீடுகளை கட்டினான். He built it out. ஆனால் அங்கிருந்து ஒரு பொருளை அவன் வெளியே எடுத்து வரக்கூட முடியவில்லை. But he could not be even one kind of the article from the place. தேவன் சோதோமை அக்கினியினால் சாம்பலாக்கினார். And the Lord set fire of the Sodom and make us ash. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. எனவே முதலாவது நாம் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, தேவனால் நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. First of all, we have to know and understand that we should not judge by the law. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்னால நாம் தியானிக்க போகிறோம். If it's so, what we must do, we are
are going to meditate in the after. தேவன் ஏன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்? Why the Lord giving the அந்த judgment? நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் To escape the judgment, what we must do? என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். From the word of God, we are going to meditate a certain thing. ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கையிலே நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவன் பிரதிபலன்களை தேவனிடத்திலிருந்து பெறத்தான் வேண்டும். Whether the bad or good, I have to receive from the Lord all the reward. இது ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், Though it's all a vain life, இது ஒரு மாயையான உலகமா இருந்தாலும், though the world's a vain world, இந்த மாயையான உலகத்திலே ஜீவிக்கிற மாயையான இந்த வாழ்க்கையில் ஒரு பிரதிபலன் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். in the vain life when you live and that's a life, that's a reward. இது ஒரு பிரதிபலன்கள் உள்ள ஒரு வாழ்க்கை. That's a life with all the reward. பாவியானாலும் அவனுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. Though you are the sinner, he will have the reward. பரிசுத்தவானானாலும் அவனுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. Though you are saint, he shall have the reward. எனவே நன்மையையும் தேவன் விட மாட்டார், தீமையையும் தேவன் விட மாட்டார். Therefore God will not leave both the good and bad. நன்மை செய்தவனுக்கு மகிமை, சிங்காசனம், தேவனுடைய சுதந்திரம், ஆளுகை பிரதிபலனாக கொடுக்கிறார். Man who do the good, and the Lord give the inheritance and the throne and the glory. தீமை செய்தவனை விட மாட்டார். Not lead the person who commit evil. அவனுக்கு வேதனையும் துக்கத்தையும் கண்ணீரையும் நித்திய நரகத்தையும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. And to give the sorrow and the pain and the eternal hell and the tears. எனவே இந்த மாயையான இந்த கொஞ்சகால வாழ்க்கை பிரதிபலன்கள் உள்ள வாழ்க்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Therefore understand the little life and the life full of the vain and that's a life reward. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified. இரண்டு சந்தர்ப்பங்களில் நேரடியான நியாய தீர்ப்பை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. In the two occasions the world met a direct judgment. ஒன்று நோவாவின் நாட்களில் முழு உலகமும் நியாயம் தீர்க்கப்பட்டது. On the days of the Noah, entire world was judged. அடுத்தபடியாக லோத்தின் நாட்களிலே அந்த பட்டணம் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டது. The days of the Lord and the city was judged by the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's holy name be glorified. நாம் ஹிஸ்டாரிக்கலா சில சம்பவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேத வசனத்தின்படி நாம் தியானிக்க போகிறோம். We are going to say a certain thing by historically, after we are going to compare with the word of God. நோவாவுடைய நாட்களிலே தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்பும்போது In the days of the Noah, when the Lord sent a flood, முழு உலகத்தையும் தேவன் அழித்து போட்டார். and the Lord had destroyed the entire world. வேத விஞ்ஞானிகள் All the scientists of the world, Bible, அந்த ஜலப்பிரளயம் வந்தது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். and they proved and the earth was met with the flood. இப்பயும் துருக்கி தேசத்திலே அந்த நோவாவினுடைய பேழையை கண்டெடுத்திருக்கிறார்கள். Even at the land of the Turkey, and they found the ark of the Noah. கிமு 2344 ஆண்டிலே ஜலப்பிரளயம் வந்ததாக சொல்லப்படுகிறது. BC 2344 the flood came. சோதோமின் மேல் தேவன் அந்த அக்கினியும் கந்தகத்தையும் அனுப்பி அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட்டது கிமு 2067 ஆண்டிலிருந்து 2066 ஆண்டு வரை நடந்ததாக வேத விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். All the scientists said when the Lord sent a brimstone and the fire set the city and the year called 2067 and 2066. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 275 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. After the flood, after the 275 years, and the city was thrown down. கிமு 2344 ஆண்டிலே ஜலப்பிரளயம் வந்தது. BC 244 the flood came. கிமு 2067 ஆண்டிலே கர்த்தர் இந்த சோதோம் பட்டணத்தை அக்கினியினால் சாம்பலாக்கி போட்டார். In the year BC 2067, and the Lord set a fire of the city. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு After the flood, கிட்டத்தட்ட 275 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது சம்பவித்திருக்கிறது. after more than 2075 years it took place. ஆனால் கணக்கின்படி விஞ்ஞானிகளுடைய கணக்கின்படி அந்த நாட்களிலே சோதோமிலே கிட்டத்தட்ட 1200 1200 ஜனங்கள் இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. After the calculation of the scientists, in those days all the amount of the people around 1200 between them. தேவன் சோதோமை மாத்திரமல்ல, Not only that Sodom, இந்த சோதோம் சவக்கடலினுடைய தென் பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம். it's a city of the south of the Dead Sea. நீங்க இந்த சார்ட்ல இதுல வரைபடத்துல பாக்கும்போது See in the chart, இந்த
இதுதான் சவக்கடல். That's a Dead Sea. இந்த சவக்கடலுடைய தென் பகுதியில தான் இந்த பட்டணம் இருக்கிறது. The city on the south of the Dead Sea. தேவன் இந்த பட்டணத்தை மாத்திரமல்ல, Not only that city, இந்த பட்டணத்தோடு சேர்ந்த 4 பட்டணங்களையும் சேர்த்து தான் தேவன் கவிழ்த்து இருக்கிறார். and the Lord had thrown down not only that city, along with the 4 cities the Lord threw down. இந்த சோதோம் சவக்கடலுடைய தென் பகுதியில் இருக்கிற பட்டணம். The Sodom is the city that are south of the Dead Sea, யோர்தான் சமவெளியிலும் and the plains of the Jordan. சவக்கடல் அருகில் உள்ள பள்ளத்தாக்கிலும் இருக்கிற பட்டணம் தான் இந்த சோதோம் பட்டணம். All the Sodom city which are in the valley of the near of the Dead Sea, யோர்தான் சமவெளியிலும் in the plains of the Jordan. சவக்கடல் அருகில் உள்ள பள்ளத்தாக்கிலும் அமைந்த பட்டணங்களில் 5 பிரதானமான பட்டணங்கள் இருந்தது. On the near of the valley of the Dead Sea, that's a 5 major city. இந்த 5 பட்டணங்கள் தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. வரிசையா இருக்குது பாருங்க. The 5 cities are put in the picture. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. செபாயிம், Seboim, அத்மா, Adma, கொமோரா, சோதோம், சோவார். இது 5 பிரதானமான பட்டணங்கள். These are the 5 major cities. இவைகளிலே சோவாரை தவிர மின்கு 4 பட்டணத்தையும் தேவன் கவிழ்த்து போட்டார். Except the Sovar, and the Lord threw down the 4 cities. ஆனால் சோதோம் கொமோராதான் வேதம் அதிகமாக சொல்லுகிறது. இந்த செபாயிம் அத்மாவையும் சொல்லுகிறது. ஆனால் அதனுடைய பாவங்களை விவரிக்கவில்லை. Seboim, Admaim, I said, but it did not speak about the sin of the city. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். Every man must go and stand before the Lord. ஒன்றையும் தேவன் விட மாட்டார். Lord will not leave anyone. நீங்க நினைக்கலாம் அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ் ரொம்ப பணம் நிறைய இருக்கு நினைச்சிட்டு ஓடுறாங்க. பாவம் பெருகிறது. ஒரே நாளில் கவிழ்த்து போடுவார். You're thinking a lot of the money they are going to France and abroad, the Lord threw down with one day. இந்த 5 பட்டணங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God speak about the 5 cities. நான் உபாகமத்தில் வாசிக்கும் போது when we come across Deuteronomy 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது Deuteronomy 29 and 23 வாசிங்க. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபாயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும், and that the whole land thereof is brimstone and salt and burning, that it is not sown, nor beareth, nor any grass groweth therein, like the overthrow of Sodom and Gomorrah and Admah and Zidbom, which the Lord overthrew in his anger and in his wrath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உபாகமத்திலே மோசே இதை எடுத்து சொல்லுகிறார். In the Deuteronomy Moses you take and speak about சோதோம் கொமோரா அத்மா செபாயிமை தேவன் கவிழ்த்து போட்டது போல Sodom, Gomorrah, Admah, Seboim, but the Lord threw down. நீங்களும் தேவனுடைய உடன்படிக்கை மீறினால் கை கொள்ளாமல் போனால் தேவன் உங்களுக்கும் அந்த பட்டணத்துக்கு செய்தது போல செய்வார் என்று சொல்லி மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பட்டணத்தை மாதிரியாக வைத்து எச்சரிக்கிறார். Before the death of the Moses, and the Lord warned them and saying that the city as an example, and say if you do not keep all statutes and the commandments, the Lord will throw you down. நாம் ஏன் இந்த சோதோமை குறித்து நாம் தியானிக்க வேண்டும்? Well, we are going to meditate about that Sodom. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 48 முறை சோதோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. From the beginning of the Genesis till the Revelation, we come across the word called Sodom 48 times. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 48 தடவை 48 இடங்களில் இந்த சோதோமை குறித்து வேதம் சொல்லுகிறபடினால் நாம் அதை நிச்சயமாக தியானிக்க வேண்டும். Because the word of God speak of the Sodom in the 48 places, beginning from the Genesis to Revelation. அந்த பட்டணத்துக்கு நடந்த நியாய தீர்ப்பை குறித்து 48 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. All the judgment came over that city. It was spoken in the 48 places. நாம் அதை எல்லாவற்றையும் நாம் தியானிக்க நமக்கு சமயம் இல்லை. We have no time to speak in detail. பரிசுத்த வேதாகமத்தில் எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டதான ஒரே பட்டணம் இந்த சோதோம் 48 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. As a warning, and warning in the Old Scripture said about 48 places. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தன்னுடைய சொந்த வாயினால் 6 முறை சொல்லி இருக்கிறார். Lord Jesus Christ spoken by his own mouth by the 6 times. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 3 முறை, Matthew the Gospel 3 times, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1 முறை, the book of the Mark 1 time, லூக்கா
எழுதின சுவிசேஷத்துல 2 முறை, Luke the gospel 2 times. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6 முறை சொந்த வாயினாலே இந்த சோதோம் பட்டணத்துக்கு நடந்த காரியத்தை சொல்லி ஜனத்தை எச்சரிக்கிறார். And the Lord by the own mouth he has said about the city of Sodom and warning the people. தேவன் உண்மையுள்ளவர், Lord is faithful. தேவனுடைய சத்தியங்கள் உண்மையானது, The Lord is faithful. பரிசுத்த வேதாகமம் உண்மையானது, Word of God is true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்கள் உண்மை என்று நிரூபித்து இருக்கிறார்கள். All the incidents in the Holy Scripture they have proved this as a true. வேதத்தில் சொன்ன நாடுகள் எத்தனை நாடுகள் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. All the countries that are mentioned in Scripture even today they are existing. எகிப்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. When I speak about Egypt, சீரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. about Syria, யோர்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது. Jordan, the word of God. இஸ்ரேல் தேசத்தை வேதம் சொல்லுகிறது. Land of Israel. இந்தியாவை குறித்து வேதத்தில் உண்டு. The word of God speak about India. சொல்லப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் இன்றைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட பூமியில் அதே பெயரோடு இருக்கிறது. All the city of mentioned word of God even today they exist with the same name. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது சில பட்டணங்களை சபித்தார். Jesus while he was on the face of the earth he cursed a certain city. அதுல ஒரு பட்டணம் தான் கப்பர்நகும். One among them called the Capernaum. வான பரியந்த உயர்த்தப்பட்ட பட்டணமாகிய கப்பர்நகும் நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று அந்த கப்பர்நகுமை பார்த்து தேவன் சபித்தார். And Capernaum and the Lord cursed and said that you are lifted up to the heaven, you shall throw down or bring down to the hill. இயேசு அந்த பட்டணத்தை சபித்தார். Jesus cursed the city. இன்றைக்கும் அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணமாக இருக்கிறது. Even today the city called the cursed city. இதெல்லாம் வேத வசனத்தின் தீர்க்கதரிசன நிறைவேறல எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. There are so many incidents and so many prophetical books that are going to fulfill. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வேதத்தில் சொல்லப்பட்டதான பட்டணங்களில் எச்சரிப்பாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு பட்டணம் சோதோம் குமரா என்பதை மறந்து போகாதீர்கள். Oh, the city of mentioned the word of God as a warning, the Sodom Gomorrah, don't அது forget. மாத்திரமல்ல, Not only that, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த சோதோமை குறித்தும் கூட கடைசி நாட்களில் சோதோமை போல ஜனங்கள் காணப்படுவார்கள் என்று இயேசுவும் சொல்லுகிறார். even Jesus also attempt to say in the final days people shall be like a people of the Sodom. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நடக்கும். As the days of the Noah, so the days of the son of God. லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். As the days of the Lord it shall be take place. என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாய் மொழிந்து லூக்கா 17 அதிகாரம் 29 வசனத்தில் இயேசு பறைசாற்றி இருக்கிறார். Luke chapter 17:29 Jesus Christ is spoken by his word. எனவே இந்த லோத்தின் நாட்களில் நடந்த சம்பவத்தை இயேசு கடைசி நாட்களில் நினைப்பூட்டி கடைசி நாட்களில் இது போல நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Therefore Jesus remembered all the things of the Lord and said in the final days it shall be like this. வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அந்த கடைசி வசனம் மாத்திரம் இங்கிலீஷ்ல வாசிங்க. But the same day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நாட்களை லோத்தின் நாட்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். Lord Jesus Christ in the final days you compare the days of the Lord and speak. 6 முறை இயேசு சொன்னார் என்று சொன்னேனே, அதுல ஒன்றுதான் இந்த சம்பவம். Lord said the 6th time, one among them when you said 6th time. எனவே தேவ ஜனங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். The people of God must awake and நாம் rise. அதே நாட்களில் வந்திருக்கிறோம். And we are come to the same day. லோத்தின் நாட்களில் நடந்தது போல இன்றைக்கு பூமி பாவத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. At the days of the Lord even today the earth was abound with the sin. எங்குமா
பார்த்தாலும் அநீதி, everywhere is எங்கு unrighteousness, பார்த்தாலும் அசுத்தம், everywhere unclean, எங்கு பார்த்தாலும் பாவம், everywhere there's sin, எங்கு பார்த்தாலும் அருவருப்பு, everywhere abominable, எங்கு பார்த்தாலும் பொய். everywhere lie. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்துக்குள் நாம் வந்து இருக்கிறோம். Here comes such a terrible day. பெண் கொண்டார்கள், They bought a பெண் கொடுத்தார்கள், they given the நட்டார்கள், they planted, கட்டினார்கள், they built it, ஆனால் ஜலப்பிளை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். not understand unless the flood came and carried them away. புசிப்பது பாவம் அல்ல, Not a sin to eat, பெண் கொடுப்பது பாவம் அல்ல, giving the daughter is not ஆனால் sin. நமக்குள்ள ஒரு உணர்வு உள்ள இருதயம் இல்லாவிட்டால் அதுதான் பாவம். If we not have that sensible Lord, that's called the sin. அதை குறித்தெல்லாம் பின்னால நாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா கிருபையினால் கர்த்தர் நமக்கு தருகிற சமயத்துக்கு ஏற்றது போல பார்க்கலாம். According to the time and by the grace and the Lord give it little by little. Let's see. 48 முறை வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சோதோமை குறித்து இன்றைக்கு அநேகர் பிரசங்கிப்பது இல்லை. Many do not preach about that Sodom which was come across in the word of God 48 times. ஒரு பரிசுத்தவன் அடிக்கடி சொல்லுவார், One saint of God say very often, அநேக கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரும் கூட்டம் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். many Christians are saying we will go to heaven and they are going toward the hill. ஒரு சாத்தான் சபையில தலைவன் பிசாசு பேசுகிறத நான் கேட்டேன். I listened all the captain of the church of the strategy speaking. I listened. அந்த தலைவன் பிசாசு என்ன சொல்லுகிறது? What the leader of the devil says, 95% கிறிஸ்தவர்களை வஞ்சித்து நான் என் கையில் தான் வைத்திருக்கிறேன் என்று பிசாசு சொல்லுகிறான். the devil said 98% of the Christians are deceived. I kept my in my hand. 95% கிறிஸ்தவர்களை வஞ்சித்து என் கையில் தான் வைத்திருக்கிறேன். 95% of Christians are deceived and kept in my hand. எப்படி யோவாப் அந்த தாவீது ஒரு நிருபத்தை அந்த உரியாவினுடைய கையில கொடுத்து அனுப்புகிறான். Out of David giving the letter in the hand of the Uriah, கொண்டு போய் அதை யோவாப் கையில கொடுக்க சொல்லுகிறான். tell him to go and give in the hand of Joab. ஆனால் உரியாவின் கையில் இருக்கிற அந்த நிருபம் தன்னை கொல்லக்கூடிய நிருபம் என்பதை உரியா அறியாதிருந்தான். But Uriah doesn't know the letter bearing by him is a letter going to kill about him. அந்த பத்சேபாளுடைய புருஷன் All the wife of Bathsheba, உரியாவினுடைய கையிலே தாவீது ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். David sent a letter in the hands of the Uriah. அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தால் When you open the letter and read, அதற்குள் இருப்பது என்ன? what is inside the letter? மும்முரமாய் நடக்கிற யுத்தத்திலே உரியாவை நிறுத்தி அவனை கொன்றுவிடு, By the word make a Uriah and kill him என்கிற நிருபத்தை தாவீது உரியாவின் கையில் கொடுத்து யோவாபின் இடத்துல கொடுக்கும்படியாக சொல்லுகிறான். By that David give the letter in the hands of the Uriah and tell him to give on the hand of the Joab. தாவீதின் கையில் இருந்து உரியாவை வாங்குகிறான். And from the hand of David this is the அதை Uriah. கொண்டு போய் யோவாபின் இடத்துல கொடுக்கிறான். Uriah take and give in the hands of the Joab. ஆனால் தன்னை கொல்லும்படியான ஒரு நிருபம் தான் அந்த நிருபம் என்பதை யோவாப் உரியா அறியாதிருந்தான். Uriah did not know the letter. That's a letter of the one that is killing himself. இதுபோல அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை கொல்லும்படியான நிருபம் தங்கள் கையில் வைத்து ஜீவிக்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள். Many children of God, they do not know and they leave the letter they have is the one that is going to kill them. தங்கள் கையில் இருக்கிற நிருபம் தங்களை நியாயம் தீர்க்கும்படியான ஒரு நிருபம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். They don't know the letter they have in the letter one going to judge them. தங்களை அழிக்கும்படியான தங்களை கொல்லும்படியான தங்களை நியாயம் தீர்க்கும்படியான நிருபம் தங்கள் கையில் இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். Not knowing all the letter, all the epistle, all the judgment going to destroy them in the hand. They not இதே know. போல அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை கொல்லும்படியான நிருபம் தங்கள் கையில் இருக்கிறது என்பதை அறியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். Many children of God, they are going not knowing the letter in the hand which are going to kill them. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருடம் பிரயாணம் பண்ணினார்கள். People say they journey in the land and wilderness 40 long years. முதலாம் வருடம் 2வது மாதத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்து விட்டது. First year, second month, judgment of God came on them. கர்த்தர் சொன்னார், இதுவரை நீங்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தீர்கள். Lord said, so you have tested me 10 times. யோசுவாவும் காலேபேதர் ஒருவனும் கானானுக்குள் போக மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார். Said that except Joshua and Caleb, no one could enter the land of Canaan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 38 வருடம் 8 மாசம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. 38 years and 8 months they journeyed toward the land of Canaan. They did not enter the land of Canaan. இதோ உன்னையும் என்னையும் நோக்கி ஒரு தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை வருகிறது. And you and me, comes the word of warning of the word of God. அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். They journeyed toward the land of Canaan. ஆனால் கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. They did not journey to enter the land of Canaan. ஒருவேளை நீ பரலோக
பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறேன் என்று சொல்லலாம். You may say, I'm going journey toward the heaven. பரலோகத்துக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணுவாயாக. Your journey to enter the heaven. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? What Saint Paul says, என்னில் ஒரு குற்றத்தையும் அறியேன். I cannot see any mistake in ஆனாலும் me. Yet, என்னை நியாயந்திருக்கிறவர் தேவனே. Lord would judge me. எனவே நானும் நீங்களும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டும். Therefore, you and me have to fear and the judgment of இன்றைக்கு God. தேவ பயம் சபையில் இல்லை. Today, no fear of God in the assembly. துணிகரமாக பேசுகிறார்கள். They speak with all the துணிகரமான violence. கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். Vehemently, they are doing all the work. ஒரு விசுவாசிகள் இன்னொரு விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை. No fellowship between one believer to another believer. ஊழியர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை. No fellowship between the servant of God and the another. விவாகமாகி 2 மாசத்துல 3 மாசத்துல டைவர்ஸ். Within a matter of 2 or 3 months, there are divorce. என்ன துணிகரமான காரியங்கள். What all the trenches தேவனுடைய things. நியாய தீர்ப்புக்கு நீ பயப்படாதவனானால் இதை துணிந்து செய்கிறாய். And you have to fear, not fear the judgment of God, doing all things by your own. அசுத்தம், Unclean, மேட்டிமை, haughtiness. நியாயந்திருக்கிற தேவன் ஒரு உண்டு என்பதை மறந்து போகாதே. Don't forget that the God who gives the judgment. புருஷனானாலும் மனைவியானாலும் சரி, Whether husband or wife. தேவன் உனக்கு எல்லா லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்காத. Don't think the Lord has given all the license to கல்யாணம் you. பண்ணி வச்சிட்டா தேவன் உனக்கு எல்லா லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. Don't think after marriage you have got all the license. மனைவியை தேவன் உனக்கு துணையாக தான் கொடுத்திருக்கிறார், வேலைக்காரியா கொடுக்கல. And the given the wife as a help, not as a அவர்களுக்கு servant. செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். You are do all honor unto her. ஒருவரும் தப்ப முடியாது. No one can எனவே escape. நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குவோமாக. Therefore you and me let us tremble before the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நியாய தீர்ப்பை குறித்து About his judgment, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள். all the scientists they இந்த research. சோதோமை கண்டெடுத்தார்கள். They found the Sodom. நீங்க இதுல பாக்குற படம் எல்லாம் சோதோம்ல இப்ப பிரசன்ட் சோதோம் இதெல்லாம். All the picture you are seeing the present Sodom. இல்ல ஒண்ணா கிருபையினால பார்க்கலாம். Let's see by grace one by இந்த one. சோதோம் பட்டணத்துல இருக்கிறதான இந்த கந்தகம் All the brimstone in that Sodom, 98.4% பியூர் சல்பர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது, சோதோம்ல தான் இருக்குது. 98.4% only the sulfur cannot see anywhere except that place. இது என்னுடைய ஆராய்ச்சி அல்ல. It's not my research. விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி All the scientists made a research. முழு உலகத்திலும் Entire world. இந்த சோதோமில் தான் 98.4% கந்தம் பியூர் சல்பர் கிடைக்குது. And at the Sodom, there's a 98.4% of the pure sulfur. எரிமலையிலிருந்து வெடித்து வருகிற எரிமலை குழம்புகள், All from the lavas, அதுல இருக்கிற கந்தகம் கூட all the brimstone 45%-48% 48% தான். between the 45 to 48%. ஒரு இடத்துல அவங்க கந்தகத்தை எடுக்கணும்னு சொன்னா They take the sulfur from one அதுல place. பல பொருட்கள் சேர்ந்து இருக்கும். There's adding the so many அதுல substances. அதிகபட்சம் 45%-48% கந்தகம் இருக்கு, அதுல இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. And more than the 48 to 48%, that's the brimstone they just separate. எரிமலையிலிருந்து புறப்பட்டு வருகிற குழம்புகள் All from the lavas. அதிகபட்சம் 48% கந்தகத்தை தான் கொடுக்கும். They give the brimstone only the 48%. ஆனால் முழு உலகத்திலே In this world, 98.4% கந்தகம் சோதோமில் தான் இருக்கிறது. 98.4% of the brimstone only at என்ன Sodom. பயங்கரம் பாருங்கள். What a terrible. வேதம் சொல்லுகிறது, Word of God says, தேவன் வானத்திலிருந்து கந்தகத்தை அனுப்பினார். God sent the brimstone from எங்கே heaven. அனுப்பினார்? That is said. நமக்கு ஒரு அதிகமான மழை வந்தாலே நம்மால தாங்க முடியாது. Not the heavy rain, we cannot bear the heavy rain. அப்படியானால் கந்தகத்தை தேவன் அப்படியே கொட்டி இருந்தார். If without the Lord pour the brimstone, அவருடைய நிலவரம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். what shall be the horrible of the condition? இன்றைக்கும் அந்த கந்தகம் அப்படியே சோதோமில் இருக்கிறது. Even the brimstone are in the Sodom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் வானத்திலிருந்து கந்தகத்தை அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. The word of God speaks, the Lord sent the brimstone from வானத்தில் heaven. நிறைய எரிக்கற்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. So many steroids are moving in the அதுல heaven. எரிந்து சில பூமியில வருகிறது. Some the bed come on the அத earth. சில ஹெயில்ஸ்டோன் சொல்றாங்க, பிரிம்ஸ்டோன் சொல்றாங்க. Some they call the stone like this. இந்த கந்தக கல்லு, The brimstone, இது சோதோமிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லு. it took from the Sodom. இந்த அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் அப்படியே இருக்குது. All the streets of the remain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சோதோமினுடைய பட்டணங்கள் தெருக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. All the streets, all the places out in the Sodom. இந்த கல்ல அப்படி குச்சி வச்சீங்கன்னா அப்படியே எரியுது. Keep it a stick, it burn. அப்படி கொளுத்துனா அந்த கல்ல எரியும். If your stick fire, it will burn. தேவன்
உக்கிர கோபத்தோடு தம்முடைய அக்கினியும் கந்தகத்தையும் அனுப்பினார். With a fierce anger, the Lord sent a brimstone and fire. வேத விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். All the scientists says, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. 6000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தேவன் அனுப்பினதாக சொல்லுகிறார்கள். And they are saying the Lord sent a 6000 Fahrenheit of the heat on the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த படத்துல அது போடப்பட்டிருக்கிறது. It's put in the picture. அவர்கள் இந்த மலையை ஆராய்ந்து பார்த்து They research in the mountain. 6000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வந்தாதான் இந்த மலை இந்த நிலவரத்துக்குள்ள ஆகும். 6000 degree of the Fahrenheit the heat come, then only the mount will be melt. இதுல சொல்லப்பட்ட இந்த மலைகளினுடைய படங்கள் எல்லாம் All the picture of the mountain said here. இது கொமோரா பட்டணத்தினுடைய அந்த வால், அந்த பட்டணத்தினுடைய மதில். All the wall of the city of the Gomorrah. இன்றைக்கும் அந்த மதில்கள் இருக்கிறது. Even today the wall exists. இதெல்லாம் நீங்க இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா படபடபடன்னு விழுவும். If you touch, all will fall down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாம்பலாக்கப்பட்டது. All made as ash. அந்த அடுக்கடுக்கா இருக்கு, அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா படபடன்னு விழுவும். They are step by step. You go and touch, all will fall down. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? What did the scientist say? This is not angry of God. It is not angry of God. This is a wrath of God. The wrath of God. தேவனுடைய உக்கிரம் என்று சொல்லுகிறார்கள். Say the wrath of God. நான் சொல்லல. Not I say. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். Scientists say. This is not the angry of God. It is not angry of God. தேவனுடைய கோபம் அல்ல. Not angry of God. தேவனுடைய உக்கிரம். And the wrath of God. உக்கிரம் என்பது கோபத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரியது. Wrath is a much more higher than the anger. எனவே நானும் நீங்களும் இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணினால எத்தனையோ சந்தர்ப்பத்தில் தேவ பயத்தில் நான் குறைபட்டிருக்கிறேன். Though I made a preach and on many occasions I was lacking the fear of God. இதை நான் பிரசங்கம் பண்ண எனக்கு தகுதி இல்ல. I am not worthy to speak. ஆனாலும் இரக்கத்தின் கிருபையை நம்பி நான் இதை பேசுகிறேன். Because of the grace and mercy and நானும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு நான் பாத்திரவான். நாம் எல்லாரும் தேவனுடைய இரக்கத்தினால் பிழைத்திருக்கிறோம். And you live and by the grace of God. தேவனுடைய கிருபையினால் பிழைத்திருக்கிறோம். You live by the grace. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பட்டணத்தை தேவன் 6000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை அனுப்பி சாம்பலாக்கிட்டார். And the Lord sent a 6000 degree of the Fahrenheit and made a city ash. 100 டிகிரி செல்சியஸ்ல நீர் ஆவி ஆயிடும். In the 100 degrees Celsius, water will become vapor. 1000 டிகிரி செல்சியஸ்ல இரும்பு உருகிடும். 1000 degree the iron shall melt. 6000 டிகிரி ஃபாரன்ஹீட்னா அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். 6000 Fahrenheit of heat out it shall be. ஒரு கொதிக்கிற 100 டிகிரில நீராகிற தண்ணி நம்ம கால்ல விழுந்தாலே நம்மால தாங்க முடியாது. Even under a degree of the heat we cannot bear. 1000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தேவன் அனுப்பினதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். All the scientists are saying the Lord sent a fire of the 6000 degree of the Fahrenheit. அவர்கள் பேசினதை கேட்டு பாருங்க. Yeah, listen what they spoke. சொல்லுகிற this is not the angry of God, this is a wrath of God. They speak is not the angry of God, it's the wrath of God. தேவனுடைய உக்கிரம். The wrath of God. ஏன் தேவன் அப்படி செய்தார்? Why the Lord did so? மனிதன் தன்னுடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God said the man must be walk in the ways of God. மனிதனோ தேவனுடைய வழிகளில் இன்னும் நடப்பது இல்லை. But the man did not walk in the ways of God. இயேசு சொன்னார், Jesus said, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. he that is not do the will of my Father cannot enter the kingdom of ஒரே heaven. ஒரு வாழ்க்கை, Only one life, ஒரு ஜான் வயிறு. இந்த ஒரு ஜான் வயிறுக்காக வயிற்றுக்காக ஒரு சோறு வேணும். and for the stomach we need a food. அந்த சோத்துக்காக ஒரு வேலை. and food for the job. அந்த வேலை செய்யணும்னா ஒரு படிப்பு. and job for the education. இதுதான் பூமி. That's a yes. இதுல ஒன்றுமில்லை. Nothing. ஆனால் மனிதர்களுக்கு தரிசனம் இல்லை. Man have no vision. உன்னத தரிசனம் இல்லை. No heavenly vision. பரலோக தரிசனம் இல்லை. No heavenly vision. சாகுற வரைக்கும் வயிற்றுக்காக சாகுறான். சாகும்போதுதான் ஐயோ பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றான். Till the death you are living for the belly and the death only go said to go to heaven. சாகுற வரைக்கும் தனக்காக தன் குடும்பத்துக்காக தான் வயிற்றுக்காகவே வாழ்ந்து விட்டு until the days of the life I live for the belly and for the family. சேர்க்கிறான், சொத்தை சேர்க்கிறான். Keep up the treasure. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் பொருளாசை. Though you are listening to ஏழைகளுக்கு கொடுக்க மனதில்லை. no mind to give the poor. ஊழியத்துக்கு கொடுக்க மனதில்லை. no mind to give the கர்த்தருக்கு கொடுக்க மனதில்லை. no mind to give the Lord. கர்த்தருக்கு கொடுக்க மனதில்லை. no mind to give the beggar. பிதாவின் சித்தம் செய்ய உனக்கு மனது இருக்கிறதா? do you have the mind to do the will of the Father? இயேசு சொன்னார்,
சொன்னார், Jesus said, பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. he that is not do the will of the Father cannot enter the kingdom of பிதாவின் heaven. சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ Whosoever do the will of the Father, அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். Jesus said very clearly, he is the one able to enter the kingdom of அதை heaven. குறித்து கவலைப்படுகிறோமா? Or you are worried about, அதற்காக ஜெபிக்கிறோமா? or you are pray for that, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யட்டும், எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கிறோமா? or you ask the Lord, give the grace that I may do thy will. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜீவித்த மனிதன் ஆபிரகாம். Abraham who lived the days of the Old கர்த்தர் Testament, சொன்னார், உன்னுடைய மகனை பலி செலுத்து. Lord told to offer your son. அவனுக்கு மனைவி முக்கியம் அல்ல, The wife is not important, ஈசாக்கு முக்கியம் அல்ல, as is not அந்த important. தேவ சித்தம் செய்ய வேண்டும், அதுதான் அவனுக்கு முக்கியம். Doing the will of God is very essential உடனே for him. தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு After listening to the word of God, தாமதம் இல்லாமல் without tarry, அடுத்த நாளே next day, அதிகாலையிலே the morning, தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். took the son, you run away. எதற்காக? For war. தன் மகனை பலி செலுத்தும்படியாக. Offer your son as a sacrifice. கத்தியை எடுத்துக்கொண்டான், Took a knife, விறகை எடுத்துக்கொண்டான், took a firewood, நெருப்பை எடுத்துக்கொண்டான், took a firewood, தன்னுடைய வேலைக்காரரை அழைத்தான், all the servants போகிறான் புறப்பட்டு. started to இந்த work. காலத்திலே எத்தனை ஆபிரகாம் இருக்கிறீர்கள்? செய்வதெல்லாம் சுய சித்தம். Doing your own தேவ will. சித்தம் செய்கிறாயோ? Are you doing the will of உன் God? வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? How the word proceed out of your mouth? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? How the word of the mouth? பாவத்தோட விளையாடாதே. Don't play with sin. மற்றவர்களுக்கு மன்னிப்பாயாக, Forgive to others. மற்றவரை நேசிப்பாயாக, Love others. மற்றவரை கனப்படுத்துவாயாக. Honor others. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு உண்டாயிருக்கலாம். Some occasion we will have certain நானும் கூட அதுல ரொம்ப குறைவுபட்டவன். I was so lacking in ஆனாலும் this God. கிருபையை நம்பி இருக்கிறேன். But I trust the சந்தர்ப்ப grace. சொல்ல எனக்கும் கூட சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கோபம் வந்து விட்டது. I too have such an anger in the by ஆனாலும் circumstance. இரவெல்லாம் அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். But I thought that we have to உடனே repent. கர்த்தாவே காரியத்தை சரிபடுத்தும் என்று கெஞ்ச வேண்டும். Immediately ask the Lord, Lord, settle all the things. அதெல்லாம் விட்டு விட்டு Living all those நம்மை things. நாமே நீதிகரிப்போமானால், If you are judge ourselves, லோத்து கட்டினான் வீட்டை, Lord built the house. ஆனால் ஒரு பொருளையும் வெளியே கொண்டு வர முடியவில்லை. He could not bring even a one நீங்க article. கட்டலாம், கட்டுங்க. You may build, you may build. கட்டினார்கள், They built, நாட்டினார்கள், they planted, புசித்தார்கள், they ate, விற்றார்கள், they sold, they கொண்டார்கள். planted. அக்கினி சாம்பலாக்கி போட்டது. Fire consumed and they became தேவன் ash. யார் என்பதை விளங்கிக் கொள்வோமாக. Let us understand who is our Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இந்த 4 பட்டணத்தை சேர்த்து தேவன் கவிழ்த்து போட்டார். And the Lord rode on along with the 4 cities. இந்த 4 பட்டணத்தை சேர்த்து வேதத்துல பல இடங்களில் இருக்கு. In the Bible we have come across and joined together the 4 cities. ஓசியால கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord said in the book of Hosea, எபிராயிமே, Abraham, உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், I will make as a prawn, உன்னை எப்படி செபாயிமை போல I will ஆக்குவேன். make as a boy. கர்த்தர் புலம்புகிறார். Lord lament. ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, Hosea 11:8 when we read, வாசிங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அத மாத்திர செபாயிமை மறுபடியும் ஆத்மாவை போல. நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அடுத்த வசனம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். போதும். இங்கிலீஷ்ல அத மாத்திர வாசிங்க. How shall I make thee as Atma? How shall I set thee as Zidon? இந்த இடத்திலும் கூட கர்த்தர் ஆத்மாவை குறித்து பேசுகிறார். Yes, the Lord speak of the called Adma. இந்த செபாயிமை குறித்து பேசுகிறார். He speak of the Cherubim. இவர்கள் இந்த பட்டணம் நியாயந்தீர்க்க பட்டணம். Even the cities are executed by இந்த judgment. எபிராயிமை பற்றி சொல்லும்போது எப்படி உன்னை ஆத்மாவை போல ஆக்குவேன், And Abraham Lord said, I will make as எப்படி Adma. உன்னை செபாயிமை போல I ஆக்குவேன் will make as a Cherubim. என்று எபிராயிமை குறித்து கர்த்தர் புலம்புகிறார். Like that the Lord lament about Abraham. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த பட்டணங்களை தேவன் எச்சரிப்பாகவே சொல்லுகிறார். From the Genesis to Revelation, the Lord speak all the city as a warning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இன்னும் இதை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. There are so many things regarding ஆனால் this. கர்த்தருடைய கிருபையினால் By the grace of நாம் God, வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கலாம். we are going to meditate after the best of the word of இன்றைக்கும் God. தேவன் இந்த பட்டணத்தை இப்படியே இன்றைக்கும் வைத்திருக்கிறார். Even today, the Lord kept the city in the same way. எரிகோ பட்டணம் அப்படியே இருக்கிறது. The city of கப்பர்நகூம் உனக்கு ஐயோ என்று சொன்னாலே அதுவும் அப்படியே இருக்கிறது.
இருக்கிறது. And the Lord said, "Want to Capernaum, even it's standing the same." தீரு பட்டணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, அதுவும் இன்றைக்கு சபிக்கப்பட்டதாக அதே போல் கிடக்கிறது. And the city of the Tyre, it was spoken as a prophet. Even today, it's standing as a cursed city. ஒவ்வொரு பட்டணங்களுக்கு தியானிச்சா நிறைய நேரம் ஆகும். If you meditate for each and every city, that will take much. இவைகளெல்லாம் தேவனால் நியாயம் தீர்க்க பட்டணங்கள். These are the city are executed by the judgment of God. இனி அதிசீக்கிரத்தில் Very soon. தேவன் ஒரு பட்டணத்தை அல்ல, Not a one city. முழு உலகத்தை அக்கினிக்கு இரையாக மாற்ற He is போகிறார். going to pray as a fire for the entire world. பெரிய படம் இருக்குது. The great shot. நாம் ஜீவிக்கிற இந்த உலகம் இப்படிதான் அக்கினியில் ஆக போகுது. The world we are living going to be in பூர்வ உலகத்தை தேவன் அழித்தார். Lord destroyed the early day. இனி இந்த உலகத்தை தேவன் அழிக்கிறது மாத்திரமல்ல, ஒளிய பண்ண போகிறார். Not only the Lord destroy, he is going to seize the world. நோவாவின் நாட்களிலே Days of the Noah, ஜலப்பிரளயம் வந்தது. flood came. ஆனா இயற்கையில் மாற்றம் இல்ல. Not a natural change. ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். All the people were changed. பூமியின் குடிகள் அழிக்கப்பட்டார்கள். Abolition of the world. ஆனால் இனி சம்பவிக்க போகிறது, which are going to take the முழு hereafter. உலகத்தை தேவன் அக்கினியில சாம்பலாக்க The போகிறார். Lord going to consume the world by the fire. கர்த்தருக்கு சித்தமானால் அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். But the will of God, let's see later. இப்ப இந்த சோதோம் பட்டணத்தை தேவன் அக்கினினால சாம்பலாக்கணும். காரணம் என்ன? What the reason the Lord turned into Sodom and make us a ash? ஒவ்வொரு நியாய தீர்ப்புக்கு பின்னால் பாவங்கள் உண்டு. Every judgment behind that is sin. தேவன் நீதியுள்ளவர், God's a righteous God. தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. God not unrighteousness God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் எதை செய்தாலும் நீதியாக செய்கிறவர். What the God, the word he will do with all the righteous. அவரிடத்துல அநியாயம் இல்லை, In him no injustice. அவரிடத்துல அநீதி இல்லை, In them no unrighteousness. அவரிடத்துல அக்கிரமம் இல்லை, In him no wickedness. அவரிடத்துல தீமை இல்லை. In him no evil. நம்முடைய தேவன் முழுக்க முழுக்க அவர் நீதியுள்ள தேவன். Our God totally is a God of ஒரு righteousness. நியாய தீர்ப்பு செலுத்துகிறார் என்று சொன்னால் And you are paying the judgment. நீதியாக அவர் செலுத்துவார். You are paying all the righteous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. Each and every sin behind that is judgment. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And we have to understand this. ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு நடந்தது என்ன? What happened to the early man Adam? முதலாவது அவனுக்கு நேரிட்ட வஞ்சகம் என்ன? What was the deception that came on him? அது என்ன என்பதை முதலாவது நாம் இப்பொழுது பார்க்க போறோம். We are going to see what it ஆதி is. மனிதனுக்கு நேரிட்ட முதல் வஞ்சகம் என்ன? What was the deception of the early man Adam? ஆதாமும் ஏவாளிடத்தில் வந்து, And you came unto Eve. சாத்தான் ஏவாளிடத்தில் வந்து Satan came unto Eve. அந்த கனியை பற்றி பேசினான். Spoken about that fruit. அந்த கனியை நீங்கள் நன்மை தீரை கனியை புசித்தால் நீங்கள் தேவர்கள் போல ஆவீர்கள். If you eat the fruit of the knowing good and evil, you shall be அதை like a God. தேவனும் அறிவார் Even God knows. என்று சொல்லி கனியினுடைய தன்மையையும் And the feature of the அந்த fruit, கனியினுடைய இனிமையையும் or the sweetness of fruit, அந்த கனியினுடைய மேன்மையையும் or the greatness of fruit. சத்துருவாகிய சாத்தான் ஏவாளிடத்தில் பேசினான். The enemy that Satan spoken unto Eve. ஆனால் அந்த கனியை புசித்தால் உண்டாக போகிற நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். You eat and you hide the judgment going to come after eating the fruit. டேய் எங்க போற நீனு? இங்க வா இங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதி மனிதனாகிய ஏவாளுக்கு And Eve, the early man, அந்த கனியினுடைய தன்மையை பற்றி பேசினான். spoke about the things of the அது fruit. பார்வை ரொம்ப நல்லா இருக்கும். It's good. நீங்க புசித்தா தேவன் போல ஆயிடுவீங்க. You should be like a God. கனியினுடைய இனிமையை பேசினான். Spoken the sweetness of fruit. கனியினுடைய தன்மையை பேசினான். The things of the fruit. ஆனால் அந்த கனியை புசித்தால் உண்டாக போகிற நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். And you eat and drink, but you hide the judgment going to come after. இதுதான் ஏவாளுக்கு நடந்த வஞ்சகம். That's what deception came on to Eve. சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? Oh, the great the cunningness of பாவத்துக்கு Satan. நம்மை கொண்டு போவான். He carry into the sin. பாவத்தினுடைய இனிமையை So காட்டுவான். the sweetness of the sin. பாவத்தினுடைய மேன்மையை பேசுவான். The greatness of the sin. அவனே பாவத்துக்கு நம்மை எடுத்து கொண்டு போவான். He take unto the sin. அவன் தூண்டி விடுவான். You approve எல்லாவற்றையும் செய்துவிட்டு doing the sin. ஆனால் அந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கிற நியாய தீர்ப்பை மறைத்து விடுவான். You are hiding the sin and the judgment after the sin. இதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். That's the great deception of the ஆதி Satan. மனிதனாகிய ஏவாளுக்கு அதுதான் நடந்தது. That's what happened to the early woman or சாத்தானுடைய Eve. பெரிய தந்திரம் என்ன? What a great craftiness அந்த of the கனியை Satan. புசித்த பிறகு உண்டாக போகிற நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். Yeah, conceal the judgment going to come after eating the fruit. எனவேதான் ஏவாள் சொல்லுகிறாள். Therefore Eve said, கர்த்தர் கேட்டார், Lord, listen. ஸ்திரியே ஏன் அந்த கனியை புசித்தாய்? Woman, when you eat the fruit, உடனே அவள் என்ன சொல்லுகிறாள்? what is she replied? ஆண்டவரே,
சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. Lord, the serpent deceived. என்ன சொல்லுகிறாள்? What she said? ஆண்டவரிடத்துக்கு கொடுத்த பதில் என்ன? What the reply gave unto God? Lord, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. serpent had deceived. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? என்னை ஏமாத்திட்டான். It disappointed. இப்படி நாங்க புசிச்சா நிர்வாணி ஆயிடுவோம். If you eat, we are like a naked. நாங்க தோட்டத்தோடு துரத்தப்படுவோம். You are sent out of the garden. 7 ஆசீர்வாதங்களை நாங்க இழப்போம் You are losing 7 blessings. என்பதை நாங்க மறைச்சிட்டோம். And you are concealed. வஞ்சகம் என்ன? What's a deception? இப்ப இதுல சயனைடு இருக்கு. You are signed it inside. இப்ப இதுல வெளியே எழுதி இருக்கு சுவைமிக்க டானிக். Written a sweet tonic. நான் உடனே என்ன செய்றேன்? What did you do? ஓ சுவைமிக்க டானிக். A sweet tonic. சாப்பிட்டா நல்லா We will have the fat. உடனே வாசத்தை வாசித்துட்டு Reading the written. ரொம்ப ஆவலா டவடவட குடிச்சிட்டேன். With all eager I drank. பார்த்தா உள்ள இருக்கிறது விஷம். Inside there's a poison. ஆனா வெளியே இருக்கிறது டானிக். Very outward is written tonic. குடிச்ச உடனே After eating, உடனே என்ன பாச்சு? ஐயோ வஞ்சிச்சிட்டான். what happened? I was deceived. ஏமாத்திட்டான். He disappointed. அதான் ஏவாள் சொல்லுகிறா. Eve says, ஆண்டவர் கேக்குறார், ஸ்திரியே ஏன் புசித்தாய்? woman, why did you eat? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? Adam, where art நான் thou? புசிக்க வேண்டாம் கனி நீ ஏன் புசித்தாய்? Why are you eating the forbidden food? ஏவாள் என்ன சொன்னா? ஆதாம் என்ன சொன்னா? What did Adam say? ஏவாள் என்ன வஞ்சித்தாள்னு சொல்லல. Not say Eve had deceived. ஸ்திரி எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன் கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டே இருக்கறோம். Say casually, a woman. ஆனா ஏவாள்ட்ட கேட்டவன் என்ன சொல்றான்? Ask her, Eve, what did she say? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. And the serpent deceived. ஏமாத்திட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? இன்றைக்கு சத்துருவாகிய சாத்தான் வஞ்சிக்கிறான். Even the Satan, the enemy, are அவனுடைய deceiving. முதலாவது வஞ்சகம் என்ன? What's a deception? What is? பாவத்துக்கு பின்னால் இருக்கிற நியாய தீர்ப்பை மறைத்து விடுவான். He considers judgment after the sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. படுவோமாக. Let us fear to God. நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குவோமாக. You and me, let us tremble before the Lord. ஒவ்வொரு நியாய தீர்ப்புக்கு முன்னால் ஒரு பாவம் இருக்கிறது. Before the judgment, that's before that sin. பாவத்துக்கு பின்னால் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. After sin, there's a judgment. இதை சாத்தான் மறைத்து விடுவான். The Satan will conceal. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது When the Spirit, Holy Ghost in us, உண்மையாகவே ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறான்னு எப்படி தெரியும்? how do you know truly the Lord loves us? கர்த்தர் நம்மளை நேசிக்கிறான்னு எப்படி தெரியும்? How do you know the Lord loves us? நம்முடைய குற்றத்தை அப்போது உணர்த்தி கொடுப்பார். Very often he pointed out mistake. ஒரு ஃபூல்னு சொல்லிட்டாலும் Say calling fool. ஐயோ கர்த்தாவே நான் பேசிட்டேனே. Lord has spoken. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நான் இப்படி வந்துடுச்சு எனக்கு. I have all circumstances occasion. அழுது மன்னிப்பு கேட்கணும். You have to cry and cry, get your கர்த்தர் father. அதை மன்னிச்சு அந்த நியாய தீர்ப்பை எடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது. Not even the Lord forgive and take the judgment. சாத்தானுடைய பெரிய தந்திரம். The great craftiness. பாவத்துக்கு பின்னால் இருக்க நியாய தீர்ப்பை மறைத்து He விடுவான். will consider the judgment after the sin. எத்தனையோ டிவி பாக்குறவங்க சினிமா பாக்குற நரகத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. Those who are watching the TV and they go and see and they hear. ஆனா இவ்வளவு கேட்டாலும் இன்னும் அநேகர் சினிமாவை விடுறது இல்ல. Though they are learn, many are not leave the cinema. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்தை விடுகிறது இல்ல. Not leaving the sin. பணாசை விடுகிறது இல்ல. Not leave the love about the money. பொருளாசை விடுகிறது இல்ல. Not leave the culture. இன்னும் அநேகரோட ஐக்கியப்படுகிறது இல்ல. Many are not on the pillar with many. பிரியமானவர்களே தேவன் நம்மோடு பட்சமாக பேசுகிறார். Beloved, the Lord talking comfortably. கர்த்தர் நம்மளை பேசுறது நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது அல்ல. The Lord speaking not to make a judgment. அந்த நியாயத்தில் நம்மளை எடுக்க முடியாது. To take up from the judgment. அந்த நியாயத்தில் நம்மை எடுக்க முடியாகவே நம்மளோடு பேசுகிறார். The Lord talking to take up from the judgment. நம்மை நியாயம் தீர்த்து ஆக்கினைக்குட்படுத்த முடியாது அல்ல. Not to judge or make into a book. இந்த சோதோம் பட்டணத்துக்கு தேவன் இப்படி செய்திருந்தால் நானும் நீங்களும் எவ்வளவு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். If the Lord had done unto that Sodom, how much more you and me fear to God. இதை திருஷ்டாந்தமாக தேவன் வைத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். In the word of God we have come across, the Lord kept as an example for us. ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது. Roman return. 2 பேதுருல எழுதப்பட்டிருக்கிறது. 2 Peter return. யூதாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Jude return. 3 நிருபங்களில் 3 அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். 3 epistles and 3 apostles are right. இந்த சோதோமை பற்றி About Sodom. ஏன் பத்ம தீவிலே தரிசனத்தை கண்ட யோவானும் இந்த சோதோமை எழுதி வைத்திருக்கிறான். Why the Patmos island that John beheld, he also write the city of the Sodom. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த 48 முறை சொல்லப்பட்ட இந்த சோதோமை இன்னும் நாம் தியானிக்க போகிறோம். Therefore the 40th time the scripture says we are going to meditate more and more. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு ஜட்ஜ்மென்ட் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். Don't forget each and every sin after that judgment. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் 7 காரியங்கள் இருக்கிறது. The 7 things are behind the sin. நான் ஒரு நாள் சுத்தியிருப்புறதுல கர்த்தருக்குள்ள அதை எடுத்ததாக எனக்கு ஒரு ஞாபகம். I have to remember
remember one day I took the subject. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் 7 காரியங்கள் மறைந்து இருக்கிறது. Behind each and every sin, the 7 things are hidden. அதுல ஒன்றுதான் நியாய தீர்ப்பு. One among them called the judgment. இன்றைக்கே நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க பாவங்களை எல்லாம் விட்டு விட தீர்மானம் பண்ணுவோம். Even today, let us make a decision to leave all the sin. நம்முடைய முடிவு ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பாய் போய்விட வேண்டும். Our end should not be go at the judgment of God. நான் இதை பேசினாலும் கர்த்தருக்கு முன்பாக அதிக பயத்தோடு ஜீவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. So I speak, may God give them much grace to live before Him as if all the God reverence. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். Saint Paul writes to the Corinthians. தேவனுக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். And we are giving the admonition and we are teach what is the thing you have to fear unto God. தமிழ்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. It said in the Tamil like this. Terror of the Lord. And the terror of the Lord. தேவனுடைய பயங்கரத்தை அறிந்து நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். And we are knowing the terror of the Lord and we are giving the admonition. வாசிங்க அது 2 கொரிந்தியர் 5:11. 2 கொரிந்தியர் 5:11. கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். And we are knowing the fear of what you have to fear unto God and we are advised. Knowing therefore the terror of the Lord, we terror of the Lord. Terror of the Lord. தேவனுடைய பயங்கரத்தை அறிந்து நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். Knowing therefore the terror of the Lord and we giving the admonition. தமிழ்ல தேவனுக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். In Tamil we are knowing what is the way you have to fear unto God and giving the advice. Terror of the Lord. In English it's called the terror of the Lord. தேவனுடைய பயங்கரத்தை அறிந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். Knowing therefore the terror of the Lord and give the warning. பயங்கரமான நியாய தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. Terrible judgment are awaiting. அநேக தரிசனம் கண்டிருக்கிறார்கள். Many have beheld the vision. பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போது அப்படியே எரிய போது என்னமோ சொல்றாங்க. Many said that terrible judgment going to come and God is going to burn. தேவன் முழு உலகத்தை அக்கினியினால் சாம்பலாக்க போகிறார். God is going to make the whole world under ash. அப்ப நாம் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? To escape that time what to do? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிருபையினால நாம் தியானிக்கலாம். By the grace let us meditate little by little. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். Don't forget that a judgment after each and every sin. இன்றைக்கே நம்மை தாழ்த்துவோம். Let us humble right now today. கர்த்தாவே என்ன பாவங்களால் சுத்திகரியப்பா. Lord, wash thoroughly from sin. இரவும் பகலும் பரிசுத்தத்துக்காக கிருபையினால் கதறுவோமாக. Day and night let us cry by the grace and for the holiness. கர்த்தர் நான் உன்னை அறியேன்னு சொல்லிட்டு நம்ம எங்க போவோம்? If the Lord say I know not where we go and can go. தேவனுடைய terror of the Lord, தேவனுடைய பயங்கரத்தை அறிந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். Knowing therefore the terror of the Lord will give the warning. தேவன் அன்புள்ளவர். Lord is loving. அதே சந்தர்ப்பத்தில் பட்சிக்கிற அக்கினியான தேவன். Same time he is a consuming God. மனிதனை தனக்கென்று உண்டாக்கினார். He created man for himself. மனிதனோ தேவனுடைய வழியில இல்ல. But a man is not in the ways of the Lord. எவ்வளவு பயங்கரமாக உலகம் போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? Do you know what the wicked way the world is going? எங்கு பார்த்தாலும் லஞ்சம். Everywhere there bribe. எங்கு பார்த்தாலும் பொய். Everywhere the lie. எங்கு பார்த்தாலும் கொலைபாதகம். Everywhere the murder. அப்படிப்பட்ட உலகம் பாவத்தினால் நிரம்பி கொண்டிருக்கிறது. Such a sins are filled in the ஒரு world. பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கி கொண்டிருக்கிறது. Once the judgment God is coming down. மறுபக்கத்திலே சபை பூர்ணமாக்கப்பட வேண்டும். On the church where the church must be perfected. இப்ப சமீப காலத்துல அநேகர் டிரான்ஸ்ல பாக்குறவங்க எல்லாம் பிதா கோப உக்கிரமா இருக்கிறார் இதான் சொல்றாங்க. Recently many are seeing that trend. All the father is in a fierce anger. அது எவ்வளவு உண்மை தெரியுமா? It's a true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில சத்தியங்களை நாங்க வருகிற வாரத்துல கிருபையினால் நாம் தியானிக்கலாம். By the grace of a little more truth we are going to make. சோதோமுடைய பொதுவான காரியங்களை தியானித்தோம். We have made the common things of the Sodom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு ஜட்ஜ்மென்ட் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். Don't forget there's a judgment for each and every sin. தேவன் எவ்வளவு பயங்கர நியாய தீர்ப்பை செலுத்தி இருக்கிறார். How much more the Lord paid the judgment. ஆனால் இன்றைக்கு சோதோமை காட்டிலும் உலகம் பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. But today the world is much more worse than the land of the Sodom. ஆனால் ஏன் தேவன் அழிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்? Why they are not destroyed and keeping? மணவாட்டி சபை பூமியில இருக்கிறது. The bride church on the earth. அது பூர்ணமாக்கப்பட்டு எடுக்கப்பட்ட பிறகு when they are perfected and taken up, தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை செலுத்த ஆரம்பிப்பார். Lord started paying all the judgments. சபையினுடைய மேன்மை என்ன தெரியுமா? What the greatness of the church? உன்னுடைய என்னுடைய மேன்மை என்ன தெரியுமா? What you are my greatness. உலகத்தின் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பை நிறுத்தி வைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிறது. And the son of God is a power to stop the judgment and சபை பூமியில இருக்கிற வரைக்கும், as long as the church on the earth, பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், as long as the feet of the saints are not தேவன் இந்த பூமியை ஒன்று செய்ய மாட்டார்.
Lord will not do anything on the ஒருவேளை earth. பாவம் பெருகலாம், Sin may தேவனுடைய abound. நியாய தீர்ப்பு வரலாம். Judgment of God may come. ஆனால் பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், As long as the feet of the saints are on the earth, மனவாட்டி சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், as long as the bride and church on the earth, தேவன் இந்த பூமியை ஒன்று செய்ய மாட்டார். God will not do anything on the earth. அப்படியானால் இந்த பூமியில வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது தேவனுடைய சபை. If we saw the church of God of one and stopping all the judgment, மத்திய மந்திரிகள் அல்ல, not the central முதல் ministry, மந்திரிகள் அல்ல, not the chief minister, பிரதம மந்திரி அல்ல, not the prime minister, ஐஏஎஸ் கலெக்டர் அல்ல, not the IAS collector. அவர்கள் திட்டம் போடுவார்கள். They make a plan. ஆனால் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கையில தான் இருக்கிறது. But all on the hand of the children of God. தேவனுடைய சபை பூமியில இருக்கிற வரைக்கும் As long as the church of தேவன் இந்த God, பூமிக்கு நியாய தீர்ப்பை செலுத்த மாட்டார். God will not pay the judgment. ரெண்டு காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. Two things are awaiting in the presence of God. 7 தேவ கோப கலசங்கள் பூமியில ஊற்றப்படும்படியாக தேவ தூதர்கள் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். Angels of God are keeping the 7 bites of the water pour on the earth. நானும் கூட சொன்னேனே, யூத் மீட்டிங்ல ஒரு வாலிப சகோதரி டிரான்ஸ்ல போய் தரிசனம் கண்டது, டிரான்ஸ்ல போய் பார்த்துட்டு வந்தது. As I told in the youth meeting, one young sister, the trance she went and saw. டெல்லியில இருந்து யூத் மீட்டிங் வந்த ஒரு பிள்ளை, A child from the Delhi to youth meeting. ஆண்டவருடைய கரத்துல ஒரு பெரிய பொற்பாத்திரம் இருக்கிறது. In the hand of God, there's a great golden அதுல pot. பயங்கரமான அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. The fire of burning. என்ன என்று அந்த சகோதரி ஆண்டவரிடத்துல கேட்டது. Sister asking unto Lord, what is it? என்னுடைய தேவ கோபம் He said, my fierce anger. சீக்கிரத்துல பூமியில கொட்டப்பட போகிறது. Very soon it's going to pour on the earth. கர்த்தர் அந்த சகோதரி இடத்துல சொன்னாரா, Lord told unto the sister, கண்களை மூடுவோமாக, shall we close our இனி eyes? கர்த்தருக்கு சித்தமான வரப்போற நாட்களில் இதனுடைய காரணங்களை தியானிக்க போகிறோம். Very soon in the coming day, we are going to see the reason. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுவோமாக. Those who are able to kneel down in the presence of God. கர்த்தாவே, நான் உண்மையுத்தமா ஜீவிக்க நான் வாஞ்சிக்கிறப்பா. Lord, I want to live with all the uprightness உம்மை and of மாத்திர நேசிக்க நான் வாஞ்சிக்கிறப்பா. Lord, I say to love thee alone. உம்முடைய சித்தம் செய்ய நான் வாஞ்சிக்கிற சுவாமி. I want to do thy will. பரிசுத்தமா ஜீவிக்க நான் ஒப்படைக்கிற சுவாமி. Lord, I surrender myself to live the holy ஆனா life. இவைகளை செய்ய ஒன்று எனக்கு பலன் இல்ல. Lord, I have no strength to do all this. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். Lord, I trusted thy grace. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுவோமாக. Those who are able to kneel down in the presence of கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. God. Those who are call upon the Lord. பிரியமானவர்களே, கர்த்தர் வரும்போது நான் நீங்கள் பறந்து போக வேண்டும். Beloved, when the Lord calls, you and me must fly away. இனி இந்த பூமியில நாம் கர்த்தர் வருகைக்கு பிறகு இருக்க கூடாது. After coming as Lord, we should not remain on the earth. கர்த்தர் வந்த பிறகு அதுக்கப்புறம் இருக்கணும்னு நீங்க அமைதியா இருந்துக்கோங்க. After Lord, if you want to remain, you may silent. அந்தி கிறிஸ்து பிடித்துக் கொள்வா. Antichrist will catch you. வேண்டாம் வேண்டாம். Don't want. அதற்கு முன்பாக நாம் மகிமைக்கு பறந்து போய்விடுவோமாக. Let us fly away into the glory. கண்களை மூடுங்க. Close your eyes. முழங்கால் படி முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படிடுங்க. Those who are able to kneel down, kneel down. கர்த்தருடைய வசனத்தை அசட்ட பண்ணாதீங்க. Don't neglect the word of God. பயங்கரமான நியாய தீர்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது. Terrible judgment coming there. அன்றைக்கு நோவாவின் காலத்துல முழு உலகத்தை அழித்தார். On the end of the Noah, the Lord entered the destroyed. லோத்தின் நாட்களில் அந்த சோதோமை சுற்றில் இருக்கிற பட்டணத்தை கவிழ்த்து போட்டார். Days of the Noah, the Lord thrown in all the city around him. முழு உலகத்துக்கும் பெரிய அக்கினி தீர்ப்பு வரப்போகிறது. Entered was the great judgment of God going to கண்களை come மூடி upon. கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பிப்போமாக. Those who rise and started to cry unto கர்த்தாவே, God. எனக்கு பலன் இல்ல சுவாமி, Lord, I have no strength. எனக்கு ஞானம் இல்ல சுவாமி, I have no wisdom. நான் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன், I trusted the grace. எனக்கு மன்னி ஆண்டவரே, Lord, forgive me. நான் உண்மை உத்தமமா ஜீவிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் I சுவாமி. stand to live with all operating எத்தனை பேர் people. வாஞ்சியோடு கதற போறீங்க? I am going to cry with all கர்த்தருடைய fear. சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்திருக்கிறது. Word of God come in the presence of God towards you. உண்மையாகவே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் You surrender truly. கர்த்தர் இப்பொழுது நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து தூக்கி எடுப்பான். Right now the Lord take up from the judgment. தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்புவான். Lord fill with the glory. தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவான். Fill with all the power. தம்முடைய கரத்தினால் நம்மை தூக்கி எடுப்பான். Lift up by his hand. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithfully that called நம்மை us. அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithfully that called நம்மை us. அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithfully that called us. நான் ஒப்பு கொடுத்தால் போதும், We surrender to surrender. கிருபை அவர் தருவான். He will give grace. ஒப்பு கொடுங்க. Surrender. கர்த்தரை நோக்கி கதறுங்க. Say towards the Lord. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். He will come down. நானும் நீங்களும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வோம். We may escape the judgment of God. உண்மையா நீங்க தேவனைக்கு கூப்பிட்டா If we call truly at the God. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய சமூகத்தின் அக்கினியினால் நிரப்புவார். Right now the Lord fill the power and கண்களை presence. மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. Those who cry and call ஒரு சில நிமிஷம் தான். Some minutes. ஒரு அபிஷேகத்தோடு போவோமாக. God is anointed. கர்த்தர்
கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக. God sanctify. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. God sanctify. நித்திய நரகத்துக்கு நம்மை தப்புவிப்பாராக. God from eternal hell. கர்த்தரை நோக்கி கதறிக்கிட்டே இருங்க. Pray to God. இப்பொழுது கர்த்தர் நம்மை சந்திக்க போகிறார். Right now God going to meet us. கர்த்தருடைய மகிமை நம்முடைய மேல இறங்கி கொண்டிருக்கிறது. God are descending in our கர்த்தருடைய கிருபை நம்முடைய மேல இறங்கி கொண்டிருக்கிறது. God descending in our ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பாராக. God take each and everybody. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே உம்முடைய கிருபையை அனுப்பும், உம்முடைய வல்லமை அனுப்பு. ரிபாட பக்கர பௌஷடம் கரபல பதுர பகர பகர பகதுரு சிடபலக துரபலக துரபலக பக துரபலக பகர பகர பக துரபலக பகர பகர பக துரி பிகுதுரி. இயேசுவே கிருபையை நம்பி இருக்கிறோம், கிருபையை நம்பி இருக்கிறோம். வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும். அபிஷேகத்தின் அக்கினி அனுப்பும். எங்களை நியாய தீர்ப்பிலிருந்து தூக்கி எடுங்க. எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. துடபகட பகட பகட பகதுரு பிகுதுரு 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 சிடிபிடி கட பகட பகட பகதுரு பிகட பகட பகட பகதுர பகட பகதுர. Thank you Jesus. இந்த சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் இரவும் பகலும் சத்தம் துணித்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஹாலுக்குள்ள இப்ப இருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தர் வரும்போது பறந்து போக வேணும். கர்த்தர் வரும்போது பறந்து போக வேணும். அதற்கு முன்பாக நாம் கர்த்தரனை அழைப்பாரானால் அவருடைய சமூகத்துக்கு நாம் பறந்து போக வேண்டும். ஹalleluya 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 ஹalleluya. துரபலக துரபக 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 துர சுரபலக துரபலக துரிபிக துரபலக துரிபிக 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 துரி. ஆண்டவரே தொடர்ந்து தேவ பயத்தோடு நீங்க சத்தியங்களை தியானிச்சுட்டே வாங்க. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை மாற்றி அவருடைய மகிமையில நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவித்து பிதாவினுடைய சித்தம் செய்து ஒரே ஒரு வாழ்க்கை மகிமையாய் முடிக்க கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். இன்னும் வரப்போகிறதான எல்லா நாட்களிலும் எல்லா பைபிள் ஸ்டடிக்கு எல்லாரும் வரணும். தொடர்ந்து நீங்க வந்தாதான் கர்த்தருடைய வரைக்கு போக முடியும். கர்த்தருடைய வரைக்கு போகணுன்றவங்க மாத்திரம் வந்தா போதும், மற்றவங்களாம் வர வேண்டாம். ஆண்டவருடைய வரைகளை நான் போகணும்னா தொடர்ந்து கூட்டங்களுக்கு வாங்க. கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதராம் 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 சோதரம். எல்லா துதிகனமும் திரியக தேவனுக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். சோதராம் சோதரம். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பான தகப்பனே, மாலை வழிக்காய் முத்திரிக்கிறோம், சமூகத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வேத பாடக்கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிமட்டும் தேவன் பொறுப்படுத்தீர். ஆண்டவர் எங்கள் பாட்டுகள் அபிஷேகித்தீர், ஆவிக்குள்ளாக்கினே குழந்தை எல்லா தேவ ஜனங்களுக்காய் முத்திரிக்கிறோம். கர்த்தர் பற்றிக்கிறாக்கினியா இருக்கிறாரே ஆண்டவரே. கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம், கொடிய நாட்கள் வந்திருக்கிறோம், பயங்கர நாட்கள் வந்திருக்கிறோம், அநேகர் அன்பு தெரிந்து போகும் நாட்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை வெறுமையாக்குறோம், தாழ்த்துகிறோம். நாங்கள் நியாய தீர்ப்புக்கு எதுவானவர்கள் அல்ல, நித்திய ஜீவனுக்குரியவர்கள். புதிய ஏற்பாட்டு சபை ஆண்டவரே, மகிமை நிறைந்த சபை, புதிய எருசலேமும் சீயோனுக்குரியது ஆண்டவரே. ஆனால் இந்த நியாய தீர்ப்புகளுக்கு விலகி ஜீவிக்கும்படியாய் கர்த்தருடைய வசனம் இந்நாட்கள் எங்களை செவிகளில் துணித்துக் கொண்டிருக்குது ஆண்டவரே. என்ற வசனத்துக்கு நடுங்கனையை நோக்கி பார்ப்பேன் சொன்னது போல நடுங்குகிறோம். நியாய தீர்ப்புகள் நிமித்தம் எங்கள் உடம்பு சிலிர்க்கட்டும் ஆண்டவரே. ஆதி காலங்கள் ஆண்டவரே நியாய தீர்ப்புகள்லாம் கவனித்தோம். நோவாவின் நாட்கள்ல, லோத்தின் நாட்கள்ல, சோதோம் கொமோராவுக்கு ஆண்டவரே அக்கினி, உக்கிரமான அக்கினி கர்த்தர் வானத்திலிருந்து அனுப்பினார். இன்றும் பூமியில் அதிகபட்சமான அந்த இடத்துல இருக்கிற நாங்கள் விஞ்ஞானிகள் மூலமா அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாட்கள்ல இந்த உக்கிரமான அக்கினிக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் அந்த ஏவாள் சொல்வது போல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று நாங்கள் சொல்லாதபடி, பாவம் எங்களை வஞ்சித்தது என்று சொல்லாதபடி ஆண்டவர் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இந்த நாட்கள் நாங்கள் நிற்கத்தக்கதாக கிருபதாரும், பலன்தாரும், அபிஷேகந்தாரும், தரிசனந்தாரும், வெளிப்படுத்தல் தாரும் ஆண்டவரே.
ஆமென். பாவம் ஆண்டவரே அது சாதாரணமாக வந்து எங்களை கொள்ளை கொண்டு போவாதபடி விழிப்புள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆண்டவரே எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். நியாய தீர்ப்புகளுக்கு விலகி ஜீவிக்கத்தக்கதான கிருபைதாரும் ஆண்டவரே. இந்த புதிய ஏற்பாட்டு சபை பூமியில் இருக்கிற வரைக்கும், இந்த கிருபையின் காலத்துல இருக்கிற வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளும். கர்த்தருடைய வருகை வந்த நிமிடம் அடுத்த நிமிஷமே இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். நாங்கள் திட்டமாய் வந்திருக்கிறோம். நாங்களோ மணவாட்டி சபை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். வருகை தாமதமானால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறோம், வசனத்துக்கு பயப்படுகிறோம். கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே கிருபைதாரும் இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ சமூகத்தில் வந்து சத்தியங்களை கேட்டதன்படி ஜீவித்து நியாய தீர்ப்புக்கு விலகி நித்திய ராஜ்யத்துக்கு மகிமைக்கென்று எங்கள் அழைத்திருக்கிறீர். அந்த நித்திய ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் சுதந்திரிக்க கொண்டு சியோனாய் புது எருசலேமாய் மாற்றப்பட எங்களுக்கு இரக்கம் செய்யும். குழந்தை எல்லா தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தின்படி ஜீவிக்க கிருபைதாரும். பேசினதாசனை அபிஷேகியும் கிருபையினால் மறைத்துக் கொள்ளும். அதே சீக்கிர வருகைக்கு தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பா இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு நித்திய மகிமையா இருக்க முடியாது.